தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நாமக்கலுக்கு வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அவர் பரப்புரை மேற்கொள்வார் என அந்த கட்சியின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விஜய் தற்போது பரப்புரை மேற்கொள்ள உள்ள இடமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அது அந்த இடத்தையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள அந்த KS தியேட்டர் அருகே அந்த சாலையில் விஜய் வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். அதாவது அந்த மாவட்ட நிர்வாகிகள் நாமக்கல் பொய்யரிக்கரை சாலையில் உள்ள மதுரை வீரன் கோவில், பூங்கா சாலை, சேலம் சாலையில் உள்ள KS தியேட்டர் என அருகே 3 இடங்களை தேர்வு செய்திருந்தனர். அதிலும் பொய்யரிக்கரை சாலையில் உள்ள மதுரை வீரன் கோவில் அருகே இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இந்த மாவட்ட SP அலுவலகத்தில் அந்த மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து SP ஆலோசனை நடத்தினர். அந்த இடத்தை வழங்க முடியாது, அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எனவே மாற்று இடத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே போல காவல்துறை சார்பில் சேலம் சாலையில் உள்ள இந்த பொன்னகர் 4 தியேட்டர் ஆகிய 2 இடங்களை ஒன்றை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நாமக்கல் வந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள இந்த பழைய RDO அலுவலக சாலை, பொய்யரிக்கரையில் உள்ள மதுரை வீரன் கோவில் பகுதி, பூங்கா சாலை ஆகிய இடங்களை அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் நாமக்கல் மாவட்ட SP அலுவலகத்திற்கு வருகை தந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் SP விமலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சுமார் 15 நிமிடம் நடைபெற்ற இந்த ஆலோசனையானது வரும் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள KS தியேட்டர் அருகே உள்ள பகுதியில மக்களை சந்தித்து காலை 11 மணிக்கு பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உறுதியாக தெரிவித்துள்ளார்.